அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த்ரெட்ஸ் ஆஃப் ஃபேட் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல கேரவான் லீடருடைய பையனை காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெஷர் இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்த நோக்கி தான் நம்ம ஹீரோவும் ஜாங்லியும் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஹீரோ தான். இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, அவன் எதுக்காக சிட்டிக்கு நடுவில் அதை கொண்டு போய் வச்சிருக்கான்? ஏன்னா அவன் அதை எடுத்துட்டு ஓடணும் அப்படின்னா எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கொண்டு போய் சிட்டிக்கு நடுவில், அதாவது ஒரு பெரிய லேக்குக்கு நடுவில் அதை வச்சிருக்கானே, அதுக்கு காரணம் என்ன? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஜாங்லி என்ன பண்ணுறான், அவனுடைய சென்சஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்கும்பொழுது இவங்க இருக்க அந்த ஒரு சிட்டியை நோக்கி ஏகப்பட்ட பீஸ்ட் வந்துகிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, நம்மளை நோக்கி இதெல்லாம் ஏன் வந்துகிட்டு இருக்கு? ஏன்னா சும்மா ஒரு பீஸ்ட் வராது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பீஸ்ட் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா? இப்போ இவங்களுக்கு என்னன்னா, பீஸ்ட் கூட சண்டை போறதா இல்ல அவங்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த ட்ரெஷரை கொண்டு வரதா? ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த பீஸ்ட் எல்லாமே இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ட்ரெஷருடைய ஆரா. அந்த ஆரா ஒரு சேஃபான ஃபீலிங் அப்படிங்கறத இந்த பீஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அதனால இவ்வளோ பீஸ்ட்டுமே இங்க வந்திருக்கு. அப்ப அவன் என்ன பிளான் பண்றான்? இந்த பீஸ்ட்டை வச்சு இங்க இருக்க மக்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இந்த பீஸ்ட் எல்லாமே இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வெலாசி தள்ளுதுங்க. நம்ம பூப்போ என்ன சொல்றான், இங்க இருக்க பீஸ்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு அந்த ட்ரெஷரை கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாஸ் என்ட்ரி அப்படிங்கறத கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு குட்டி குழந்தையும் அவங்க அம்மாவும் தப்பிச்சு போற மாதிரி அவங்கள ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் துரத்திட்டு வருதுங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. உடனே இந்த பீஸ்ட் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ள போய் பயங்கரமா காப்பாத்துறாரு. ஒரு மாஸ் மொமெண்ட் காட்டுறாராமா. ஒரு குட்டி குழந்தைய பயம்படுத்துறேன்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில அந்த பீஸ்ட் எங்கேயோ போய் விழுந்துடுச்சு. அடிச்சது மட்டும் இல்லாம கீழே இருக்க ஃபேன் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறான். டேய், இன்னும் அங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, கிளம்பி போடா இங்க இருந்து. ஆனா நம்ம பூப்போ திரும்ப போற வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்குங்க. எல்லாத்தையும் வச்சு சிறப்பா சம்பவம் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒன்னுத்தையும் விட்டு வைக்கல அவன். ஆனாலுமே அவனை அட்டாக் பண்றதுக்கு ஏகப்பட்ட பீஸ்ட் கூட்டமா வருது. திடீர்னு பார்த்தா அம்பு மழையா பொழியுது. என்னடா அப்படின்னா, நம்ம கேரவன் லீடர் இருந்தார்ல, அவர் அங்க வந்துட்டாரு. மனுஷன் என்ன சொல்றான், நீ வந்து இன்னர் சிட்டிக்கு போயிடு, இங்க இருக்கிறத எங்க கிட்ட விட்டுரு, நாங்க இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அந்த இன்னர் சிட்டில ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு கீழே ஒரு பேலஸ் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி லார்டு அவன் கிட்ட இருக்கிறது ஒரு ஃபேக் ட்ரெஷர்னு கூட தெரியாம பயபுல தண்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனோட டயலாக பாருங்க, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பூமியே ரெண்டா பொழந்தாலும் சரி, நம்ம கிட்ட யோச்சாங் சி இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள போய் சேஃபா இருந்துடலாம், நம்ம மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழாதான். டேய், அது ஃபேக்குடா. திடீர்னு அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது. இவனை சுத்தி பிளாக் கலர்ல ஸ்மோக் இருக்குங்க. அந்த குரல் என்ன சொல்லுது, உன் கையில இருக்க அந்த ட்ரெஷரும் ஃபேக்கு, நீயுமே ஒரு ஃபேக்கான சிட்டி லார்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுச்சு. அந்த சிட்டி லார்டுமே திரு திருன்னு முடிச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா வந்தவன் என்ன சொல்றான், என்ன நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுதா? எங்க அப்பாவை கொன்னு அவருடைய முகத்திரையை எடுத்து நீ அவருடைய அடையாளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்ப என்னால வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியல, நான் சின்ன பையன், இப்ப ரிவெஞ்சுக்காக வந்திருக்கேன்டா அப்படிங்கிறான். ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஷோ ஒன்று நடக்க போதுங்க. ஏதோ மேஜிக் ஷோ நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் கூடியிருக்கு. அவன் சொல்றான், இந்த ஷோவோட மெயின் கேரக்டரே நீ தான், வாடா போலான்னு சொல்லிட்டு வலிச்சுக்கிட்டு போறான். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல நிறைய கருப்பு கலர் உருவங்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டுல எப்படி இருக்குன்னா, ஒரு டீமன் இந்த சிட்டிக்குள்ள வந்து எங்க அப்பாவை கொன்னு அவருடைய ஸ்கின் அப்படிங்கறது எடுத்து அவருடைய அடையாளத்தோட 15 வருஷமா சிட்டி லார்ட்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப ரொம்ப பெரிய ஒரு அழிவு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஃபேக்கான ட்ரெஷரை கையில வச்சுக்கிட்டு இந்த டிசாஸ்டர்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையான ட்ரெஷர் அப்படிங்கிறது என் கைக்கு எப்பயோ வந்துடுச்சே, அவன்கிட்ட இருக்கிறது பொய்யாச்சே. இப்ப எப்படி எல்லாரும் தப்பிக்க போறீங்க? நீங்க எல்லாருமே வந்து சாம்பலா மாற போறீங்க, சாம்பலா மாற போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்ப கேட்கறவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த சிட்டிலோட பாத்தீங்கன்னா மேல கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அவன் என்ன சொல்றான், இவனை கொன்னு இவனோட டீமன் ஃபார்மை நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன், அவனை நான் இந்த ஹெவன்ஸுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் ஆக்க போறேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த கதை கேட்குற இவங்களுக்குலாம் புரியுது. இவன் என்ன சொல்றான், அந்த சிட்டிலோட வந்து டீமன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே நம்ம எதிர்க்க நிற்கிறவன் தான் வந்து உண்மையான சிட்டிலோட பையன் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா, யாரா அவன் எல்லாருக்கிட்டையும் ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனாலுமே அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், நம்ம கதையோட மெயின் கேரக்டரை வந்துச்சு பாருன்னு சொல்லிட்டு அந்த சிட்டிலோட கட்டி அப்படியே மேலே தூக்கிடுவானா. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, யாரா அது மேலே யாரையும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிட்டிலாடு. இதில் வானம் வேற கொஞ்சம் கொஞ்சமாக இருண்டுகிட்டே வருது. அந்த நிலா வெளிச்சத்துக்கு அவனுடைய உருவம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறுதுங்க. அவனோட பீஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மொத்தமாக வெளியில் வந்துடுச்சு. இப்போ தான் மக்கள்லாம் பார்க்குறாங்க, டேய்
அது ஒரு வைல்டு பீஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவனுக்கு சரியான கோவம். உன்னை நான் அன்னைக்கே மொத்தமாக கொன்று சாம்பல் ஆக்கியிருக்கணும்டா, உன்னை விட்டன்ல என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிறான். ஆனால் தட் ஃபெலோ அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ வந்து யோச்சாங்ஸியில் போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சல, நல்லா பாரு, உன் கண் முன்னாடியே இதை அழிக்க போகிறேன் பாரு, நீ உன்னோட ஹியூமனிட்டி அப்படிங்கிறது அழிஞ்சு போய் ஒரு பீஸ்டா சுத்த போறடா அப்படிங்கிறான். இந்த சிட்டியை ஏன் தெரியுமா இவ்வளோ பீஸ்ட் தாக்கிட்டு இருக்கு? அதுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய அந்த ஆரா தான். இதை பார்த்த உடனே அதுக்கெல்லாம் வந்து இந்த இடம் சேஃபாக இருக்குன்னு நினச்சி இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரையுமே கொல்ல போகிறான் பாரா அப்படிங்கிறான். அதாவது அவங்க அப்பாவுடைய சாவுக்கு இவனுக்கு நீதி வேணும். அதுக்கு அவன் என்ன பண்ணணும், அவங்க அப்பாவை யார் கொன்னாங்களோ அவங்கள மட்டும் கொல்லணும். அதை விட்டுட்டு மொத்த சிட்டியும் அழிக்கணும் அப்படின்னு பார்க்கறது முட்டாள்தனம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஜாங்லி வந்துட்டான். வந்தவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன தெரியுமா கேட்குறான், ஏண்டா இந்த தம்மா துண்டு பிளான்ஸை வச்சு நீ என்னை அடிச்சிடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி வந்து செம்ம அடி அடிக்கிறான் இவனை. ஆனால் ஜாங்லி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவனோட ஃப்ரெண்டு பூப்பா வந்துட்டான். அவன் வந்து என்ன கேட்குறான், என்னடா எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, நம்முடைய முதல் ப்ரையாரிட்டி அந்த ட்ரெஷர் எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்லி சொல்கிறாங்க. இப்போ 2 தரப்புமே சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகுது. பூப்போ என்ன சொல்கிறான், நான் அவனை சமாளிக்கிறேன், நீ போயிட்டு அந்த ட்ரெஷரை கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு சண்டை போடலான்னு வரான். ஆப்பனண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான், வந்துட்டான்டா, இன்னொருத்தன் சாவை தேடி வந்துட்டான்டா அப்படின்னு சொல்ல பூப்போக்கு சரியான கோவம். யார் சாகுறாங்க பார்த்துலான்னு சொல்லிட்டு 2 தரப்பும் சண்டை போடுறாங்க. ஸோ இவங்க சண்டை போகிற அந்த கேப்பில் ஜாங்லி என்ன பண்ணுறான், மேலே இருக்க ட்ரெஷரை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அவனை எடுக்க விட்டுருவானா இவங்கிட்ட ஸ்பேஸ் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பூப்போ தடுக்கிறாப்புல. அவன் ஒரு பயங்கரமான அட்டாக் தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த அட்டாக் ரொம்ப ஸ்லோவாக இருக்காமா. நான் சொல்லல, ஆப்பனன் தான் சொல்கிறான். ஸோ இப்போ இவங்களால அதை எடுக்க முடியல. அவன் என்ன கேட்குறான், நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிங்க, இந்த சிட்டியை காப்பாற்றலாம் நினச்சிங்களா? ஏண்டா அவனுங்க இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தானுங்களா? எங்கள் அப்பாவை முதுகில் குத்துனானுங்கள்ல, இவனுங்க எல்லாரும் சாகட்டும் அப்படிங்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராபரி எல்லாம் பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் இந்த இடத்துலையே நீ மட்டும் தாண்டா சாகிறதுக்கு தகுதியானவன் சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கொலவெறி கொண்டு சண்டை போட போகிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு தெரியுமா, அவனை ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் அவங்ககிட்ட இருக்க அந்த போர்ட்டல் அதை யூஸ் பண்ணி இவங்களை தூரம் தூரமாக தூக்கி போட்டுறான். அட என்னடா இது, எப்படி இவனை டிஃபீட் பண்ணுறது, நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூப்போ சொல்கிறான். இப்போ 2 பேருமே ஒன்று சேர்ந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, இவனுங்க கிட்ட அந்த பிளான் பேஸ்ட் அட்டாக் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளே வேகமாக போய்கிட்டே இருக்கானுங்கப்பா. போக 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 எல்லா போர்ட்டலுமே கனெக்ட் ஆகிடுது. பிடிச்சி இழுத்ததில் எல்லாமே ஒன்றா இடிச்சு அது கொலாப்ஸ் ஆகிடுது. இதாண்டா கரெக்டான சான்ஸ், போய் எடுறா அப்படின்னு ஒன்று நம்ம பூப்போ ஜம்ப் பண்ணி போவானா. அவன் கிட்டத்தட்ட கையில் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் இவன் தட்டி விட்டான். ஆனால் பூப்போ விடல. பக்கத்தில் இருக்க ஜாங்லியை இழுத்து மறுபடியும் மேலே தள்ளி விடுறான். ஆனாலும் ஆப்பனண்ட் விடுற மாதிரி இல்லை, அவனுமே வேகமாக வரான். இப்போ இந்த இடத்துக்குள்ளே யாரா வராங்கன்னா, நம்ம கேரவன் லீடர் இருந்தார்ல அவர் வராரு. அவருமே கரெக்டாக குறி பார்த்து ஒரு ஆரோ வச்சு அடித்த உடனே இவன் ஃபேஸில் லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு போகுது. அவன் ஒரு குட்டி மாஸ்க் மாதிரி போட்டிருக்கான், அது உடஞ்சிடுச்சு. அது உடஞ்ச உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். ஆனால் அந்த கேப்பில் ஜாங்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஷரை கையில் எடுத்துட்டான். ஆனாலுமே ஒரு பெரிய உருவம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி அதோட வாய் இருக்குல்ல, அது ஜாங்லியை உள்ளுக்குள்ளே இழுக்குது. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம பூப்பாவும் உள்ளுக்குள்ளே போயிட்டான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.